நம்மள்ட்ட ஃபிஷ் வாங்கி பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூ மட்டும் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டைக்கு தான் வந்து சென்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 நாள் ஆயிடுச்சு. எஸ்டியில் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப லேட்டான ஒரு கொரியர் தான். அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபிஷ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்துச்சு. ஏன்னா 6, 7, 8 மீனுக்கிட்ட பார்த்திங்கன்னா பேர் போட்டிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கான ஏற்ற ஆக்சிஜன் நம்ம வைக்கல. ஏன்னா 1 டேயில் போயிடுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா 6 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. 4 டேஸ் ஆர் 2 டேஸில் போயிருந்தால் கூட நிச்சயமாக அந்த மீன் வந்து உயிரோடு வந்திருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருந்த ஃபிஷ்ஷஸோட நம்ம அதிகமாகவே போட்டிருக்கோம். 2 பேர் கேட்டிருந்தாங்க. எல்லாமே நம்ம 3 பேர் போட்டிருக்கோம். அவங்களோட ரிவ்யூ வந்து கேட்டுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ ப்ரோ, உங்கள்கிட்ட வாங்கின மீன் எல்லாமே கொரியரில் இறந்துருச்சு ப்ரோ. அதுதான் ப்ரோ என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்களே இது மாதிரி அந்த மீன் இறந்துருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாகவே தரேன்னீங்களே ப்ரோ. இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் போட்டு விடுங்க ப்ரோ. நீங்கள் இப்போ ரவுண்டு போட்டு விட்டீங்களா ஃபஸ்ட்டு இறந்ததுக்கு எல்லா மீனும் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்டிவாக நாங்கள் கேட்டதோடய 2 ஜோடி 3 ஜோடி எக்ஸ்ட்ரா போட்டு விட்றீங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது ப்ரோ.